இது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுத்த எண்ணெயில் அம்மா வந்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. மீன் சாப்பாடு போட்டாச்சு. மீன் குழம்பு இல்லை, இறா குழம்பு, மீன் வறுவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LHSD vlog. இன்னைக்கு ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே எடுக்கிற வீடியோ. சண்டே இன்னைக்கு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோ போகலாம். இன்னைக்கு என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக அம்மா வீட்டில் இன்னைக்கு எறா குழம்பு வைக்கிறாங்க. எறா குழம்பு, எறா கிரேவி. எறா கிரேவி செய்கிறாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்கல்ல, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணி. இது பேர் என்ன, சோம்பு தானே? ஃபஸ்ட்டு சோம்பு போட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வெங்காயம். குக்கிங் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்குறோம், ஃபுல் வீடியோ கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்குறோம். அது எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நல்லா இருந்தாலும் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வெங்காயத்தை அப்படியே கிண்டிக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு என்ன பண்ணுவீங்க? கிரேவியில் போடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். இது எறா கிரேவி. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணிக்கிறாங்க அம்மா. கருவேப்பிலையை வாஷ் பண்ணி கருவேப்பிலை இதெல்லாம் என்ன வணங்கும் போது தான் போடுவாங்க? என்ன வணங்கும் போது தானே போடுவாங்க? அப்பயும் போடலாம், இப்பயும் போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்களா, வேற வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. வெங்காயம் ஒரு சைடு வணங்கிட்டு இருக்கு, அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறாங்க. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை வணங்க. இது கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டு வீடியோ இப்போ தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். ஃபுல் வீடியோ அடுத்தடுத்து தொடர்ந்து வரணுங்களை வந்து சொல்கிறேன். பட் ஆனால் பண்ண மாட்டேறேன். இனிமே உங்களுக்கு அந்த ஏமாற்றம் வராது. வீடியோ ரெகுலராகவே வரும். சிவாக்கு வந்து காலேஜ் முடிய போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா சிவா வந்து ஃப்ரீ ஆயிடுவான். லீவ் விட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் லீவ் தான் ஆல்ரெடி இருக்கேன், அது வேற கதை. ரெகுலராகவே கண்டினியூவாக வீடியோ போடுவான். லீவில் ஆல்ரெடி இருக்கேன் வேறு நான். பட் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் நான் தான் வீட்டை ஏமாற்றிட்டு இருக்கிறேன் சும்மா உட்காந்துட்டு. அதனால் உங்களுக்கு இனிமேல் ஏமாற்றம் வராது. வீடியோ பார்க்குறதுல தொடர்ந்துமே ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வரும். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ரொட்டீன் மாதிரி கூட வீடியோஸ் ரெகுலராகவே நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோஸ் வரும். காலேஜ் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ செமஸ்டர் லீவில் இருக்கிறேன். எக்ஸாம் மட்டும் அடுத்த மாதம் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் போய் 4 எக்ஸாம் எழுதுனா முடிஞ்சு போச்சு செமஸ்டர். வாங்க ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 4-5 பச்சை மிளகா கரெக்டாக தானே? 4-5 ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு எக்ஸாக்டாக ஒன்று வச்சுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்களா, அவன் சுடுத்தண்ணிலே கையை விடுவான், நீ வேற. பச்சை மிளகா போட்டாங்க, இப்போ கிண்டி விடலாம். குக்கிங் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அதில் எதனா மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எதனா சமைக்கிற வீடியோ, குக்கிங் வீடியோ தான் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை செஞ்சு நாங்கள் வீடியோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பர்கர் மேக்கிங் வீடியோ பண்ணலான்னு இருக்கிறோம். அது கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி சாதம் வந்து வடிச்சிட்டேன். நான் இப்போ தான் வடித்தேன். ஆல்ரெடி இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாதம் வடித்தேன். அதை வீடியோ காட்டலாம் சிவா. ரைஸ் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடிச்சாச்சு, சாப்பாடு வடிச்சாச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் எறா கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. எறாக்கு சைடிஷ் என்ன? எறாக்கு சைடிஷ் வந்து சங்கரா மீன். யோசிக்காதீங்க, என்னடா இவன் எறா குழம்புக்கே சைடிஷ் கேட்குறான்ட்டு. ரெகுலராகவே வீடியோ இது மீன் குழம்பு வச்சா மீன் வறுக்கிறது எப்பயுமே எல்லா வீட்லேயும் வழக்கமானது தான். எறா கிரேவி, மீன் வறுவல்.
நம்ம இன்னொரு பர்சனை மீட் பண்ண வந்திருக்கோம். ஊரோட தாய் கிழவி இல்ல குத்தி வச்ச புள்ள மேகலை. அதுக்கு இன்னும் வைக்க விட்டு போகல. என்ன தேஜா பண்ணிட்டு இருக்க? புளியாங்கோட்டையில இருக்கிற அந்த ஓடெல்லாம் எடுத்து இந்த மாதிரி அதை பண்ணி ஊற வச்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்துல. புளியாங்கோட்டையில இருக்கிற அந்த ஓடை எடுத்துட்டு அதை வறுத்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எப்படி அப்படியே கல்லு மாதிரியே சாப்பிடுவாங்களா? இல்ல, அதை ஊற வச்சு அதை என்னமோ உப்பு எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதை சாப்பிடுவாங்க. அது கரெக்டாக என்னன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வரீங்க, இன்னும் புளியங்கொடை இருக்குது. இது இருக்கா, ஹெல்ப் பண்ணலாம் கொஞ்சம். 1 2 ஐய் இவ்வளோ ஈஸியாக இருக்குது வேலை. இந்த மாதிரி தூள் தூளாக வரக்கூடாது. ஐயோ தூளாக வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஓகேம்மா. என்ன டப்பாவில் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சாக்லேட் க்ரீம் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா. அந்த பாக்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்காங்க. எவ்வளோ டப்பா வாங்கினாலும் அது மாதிரி தான் இருக்கு வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன தூள் போடுறோமோ, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி என்ன போடுறோமோ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு, தேவைக்கேற்ற. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் என்ன போட்டுக்கலாம். எனக்கு என்னோட அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். இது தனி மிளகாத்தூள். அடுத்தது என்ன மசாலா? அடுத்தது வந்து குழம்பு தூள். குழம்பு தூள். எங்கள் அம்மா எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா டப்பாவில். அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதனாலும் தெரியுங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அரைச்சி வச்சிருக்கேன். தக்காளியை தேவையான அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி ஊற்றுற டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை கட் பண்ணி போகிறது நல்லா இருக்குமா? தக்காளி ஏன்னா தக்காளி கீழே எடுத்து போட்டுடுறீங்க. தக்காளி இருந்தா கீழே எடுத்து போட்டுறீங்க. எடுத்து போடாத இதை அரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் எங்களை வந்து சாப்பிட வச்சிடுறீங்க. வந்து சாப்பிடவும் செஞ்சிடலாம். இது வந்து குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே கெட்டியா நல்லா கிரேவியா கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான். இப்போ உப்பு சேர்க்குறாங்க அம்மா. தேவையான. ஓகே ஓகே போடுங்க. குழம்புக்கு என்ன அளவு தேவையோ அந்த கிரேவிக்கு தேவையான அளவு. பேலன்ஸ் இந்த தக்காளியும் இதுலேயே அம்மா ஊற்றிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அதில் என்னம்மா பண்ணணும்? நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த தக்காளி பச்சை வாசனை போட்டு. ஓகே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் மசாலாலாம் போட்ட மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஆட் பண்றாங்க. இப்போ இந்த இறாலாம் முறுக்கு மாதிரி ஆயிடும் கொஞ்ச நேரத்துலேயே. ரவுண்டா அதோட தோலோட இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிட்டாமா? இது இந்த தோலோட இருக்கும்போது நீட்டாக இருக்கு. அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டா ஏன் ரவுண்ட் ஆயிடுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் ரவுண்ட் ஆயிடுதா? சுருங்காதா? எல்லாமே சுருங்கும். நம்மளும் சுருங்குவோம். நம்மளும் வந்து எப்படி சொல்றது, நம்மளும் வந்து வயசானா நம்மளும் சுருங்குறோம்ல, அது மாதிரிதான். நல்ல உதாரணம். வயசான நம்ம சுருங்கிடுவோம். பட் எனக்கு புரியல. அப்புறமேட்டு வந்து உடம்ப குறைக்கிறோம், கூட்டுறோம், அந்த மாதிரிதான். அது வந்து இந்த எறா சுருக்கத்துக்கும் இவங்க பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? நீங்க சொல்லுங்க மக்களே, கமெண்ட்ல. சம்மந்தம் இருந்ததுன்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லை பாப்புன்னு சொல்லிடுங்க.
ஒரு சைடு மீன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீனை காட்டுங்க. சங்கரா மீன். இது வந்து மீன் வந்து வறுக்க போகிறதுக்காக அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாஷ் பண்ணி முடிக்கிட்டோம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எறாக்கு உயிர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா உயிர் கொடுத்துருக்காங்க. போன உயிரை திரும்ப எங்கள் அம்மா உயிர் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்றது பாருங்க. நம்ம வீடியோ வரும், ரெகுலரா வீடியோ வரும். இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. தீஞ்ச போகுது மசாலா. அவன் பங்கு வச்சுட்டே வரான்ல, நான் சொல்லுவேன். அவனு சொல்லுவான்ல, நான் அதெல்லாம் முன்னாடியே நீ அறிவா செய்யணும். நல்லா வதங்குதா? ஏறா ஒரு பக்கம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நேரமா வேணும்? நல்லா வதங்கட்டும். அது நல்லா அப்படியே கொஞ்சம் வணங்கி வச்சு வதங்கணுன்றாங்க. ஏதோ சொல்றாங்க அம்மா. எதோ சொல்ல ஏன்னா நல்லா அது வணங்குனால நல்லா இருக்கும். ஒரு முக்கியமான கெஸ்ட் வராரு. ஹாய் ஹாய் அம்மா, முடியல பாருங்க, ஆல்டர்னேஷன் நடந்திருக்கு. என்ன பங்கு எடுத்துட்டியா? பங்கா? ஆமா, எங்க பங்கு? பங்கு எடுத்துட்டியா? பங்கு அப்படியே தான் இருக்குது. இது கோளாரா பேசுறா. இது லைட்டா தண்ணி ஊத்திக்கோ. நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ கொஞ்சம் சுக்கா மாதிரி இருக்கிறது அம்மா கிரேவி மாதிரி அதக்க போறாங்க. தண்ணி ஆட் பண்றாங்க. ஊத்துங்க. வேணாம், வீடியோ போயிட்டு இருக்கு. குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு அம்மா தண்ணி ஊற்றி கொண்டு வந்துட்டாங்க. இது எவ்வளோ நேரமாக கொதிக்கணும்? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம். ஒரு 20. அதை ஃபுல்லாக நல்லா வணங்கிடுச்சு மசாலா தான். 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் வேகணும்னு இருக்காங்க. அதை நம்ம அப்படியே அடுத்த 1/4 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து அம்மா அங்கே ஒரு பக்கம் குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி மேகி ஈட்டிங் சேலஞ்ச் ஃபுல் வீடியோ ஒன்று எடுத்திருந்தோம். அதை வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இது என்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம். இன்னைக்கு டேட் என்னன்னா 24 இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ என்னைக்கு வருதோ மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். வாங்க போய் அப்லோட் பண்ணிடலாம். அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண நினச்சோம். அதை வந்து அப்படியே பெண்டிங்கில் போடுவோம். இப்போ வந்து அம்மா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறாங்க. கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். குழம்பு ஆல்மோஸ்ட் கொதிச்சு முடிச்சிருச்சு. கொத்தமல்லி போட்டால் அடுப்பை ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ண போகிறாங்க. கரெக்டாக? ஏறா வந்துட்டு எடுத்துட்டு எங்கள் அம்மா திடீர்னு மலையாளத்தில் பேசுவாங்க, தெலுங்கில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க. திட்டணும்னா ஹிந்தியில் திட்டுவாங்க. இது கிரேவி அப்படியே கொதிச்சு வந்துருச்சு. அந்த கிரேவியில் ரவுண்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். ஹிந்தி மாலும் தானே? हिंदी मालूम, तमिल मालूम, तेलुगु मालूम, कन्नड़ा मालूम. हिंदी ले पारा? हिंदी में ग्रेवी रेडी हो गया. अभी होएगा झींगा ग्रेवी रेडी हो गया. अभी झींगा ग्रेवी रेडी होएगा. रेडी हो गया. நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கேட்குறேன். நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேறாங்க. झींगा ग्रेवी रेडी हो गया. अभी நான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்கன்ட்டு. பட் வந்து இன்ன வரைக்குமே நான் வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த சைட்லேருந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை. கிரேவி ரெடி हो गया अभी. ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, மசாலா எடுத்து மசாலா வந்து மீன் மசாலா போட போகிறாங்க. மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், குழம்புத்தூள். வறுவலுக்கு குழம்புத்தூள் போடுவாங்களா? குழம்புத்தூள் போடலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மீன் வறுவல் தூள் போடுவாங்க, நான் குழம்புத்தூளே போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டேன். அவ்வளோதான் மசாலா, மீனுக்கு மசாலா. இப்போ எப்பயுமே ரெகுலராக இந்த மாதிரி தான் நான் போட்டு மீன் மசாலா. அந்த கிளாஸ் இருக்கிற தண்ணி மல்பா
இப்போ இது மசாலாவை ட்ரையான மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அம்மா இப்போ இன்னைக்கு இந்த மீன் வறுத்துருவீங்களா? இன்னைக்கு வந்து அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சா நாளைக்கு செஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து சங்கரா மீன் வறுத்துக்கலாம், நாளைக்கு வந்து நாக்கு மீன். மசாலால மீன் போடலாம் வாங்க. மீன் போட்டு வீடியோ பார்த்து ரயில்வே ட்ராக் இருக்கு, அதனால வந்து பக்கத்தில் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கு உனக்கு தெரியுது? தெரியும், ஆல்மோஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியுது. கேமரா அப்படி தெரியுது. ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கனால ட்ரெயின் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மீனை மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா போட்டு திரட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு வறுக்கலாம். சரியா? மீன் வறுக்க போறோம். மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து மீன் ஆட் பண்றாங்க. மீன் வறுத்துக்கு போறோம். எண்ணெய் தெரிக்குது. போதும் தானே? அடுத்த இது போட்டுக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்கோம். இந்த மீன் வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அது வந்து திருப்பும் போது காட்டுறேன். இந்த பக்கம் வந்து மீன் வந்து வெந்துட்டு இருக்கு. அடுத்த திருப்பி போடும்போது கண்டினியூ பண்ணுறோம். மீன் வந்துருச்சு. இப்போ அதை திருப்பி போட போகிறாங்க அம்மா. ரொம்ப க்ளோஸ்அப்பாக போகக்கூடாது, ஆபத்து. போக்கு எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து உடனே திரும்ப முடியாத விஷயமா நீங்கள் யோசிக்கலாம். திரும்ப முடியாமல் கிடையாது. அந்த மீன் உடஞ்சிடக்கூடாதுன்னு பொறுமையாக திரும்புகிறாங்க. அப்படி இருந்தாலும் உடஞ்சிரும். மீன் எல்லாமே இப்போ திருப்பியாச்சு. அது எவ்வளோ நேரம் வெந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். அடுத்து ஒரு 1 மினிட்லேயே அது வெந்துடும். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எடுத்ததுக்கப்புறம். ஓகே, ஒரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு வெந்துருச்சு. இப்போ அதை வந்து எடுத்துடலாம். ஒரு ரவுண்ட் எடுக்க போகிறோம். இது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டா இதுக்கு எந்த மீனும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு டெம்ட் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அவங்க வீட்லேயும் செய்வாங்க நம்மளை போல. ஒரு ரவுண்டு மீனை வந்து எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு ரவுண்டை போட்டுட்டு அதை எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துல கண்டினியூ பண்ணுறோம். என்னென்ன எடுத்து வந்திருக்கோம்னா மீன் இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு, வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, எறா கிரேவி இருக்குது, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே சாப்பாடு போட்டதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுத்த எண்ணெயில் அம்மா வந்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. மீன் சாப்பாடு போட்டாச்சு. மீன் குழம்பு இல்லை, எறா குழம்பு, மீன் வறுவல். எடுத்துச்சா? எறா குழம்புன்னு சொல்லக்கூடாதுடா, கிரேவிடா அது. விட்டோம்னா சூப்பர், வேற மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி, சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ அதோட முடியுது. சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வீடியோ எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்தாலும் சமையல்ல நீங்க பார்த்து ஏதாவது முன்னாடி பின்னாடி மாத்தி போட வேண்டியது இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய். பாய். ஆமாம் பாய்.